வணக்கம் குட்டீஸ்களே. இன்று ஒரு புத்திசாலி முயலும் பெருமை கொண்ட சிங்கமும் பற்றிய சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம். ஒரு பெரிய பசுமையான காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. ஆனால் அங்கே ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அது மிகவும் வலிமையானது. ஆனால் மற்ற விலங்குகள் எல்லாம் பயந்து வாழ்ந்தன. ஒரு நாள் விலங்குகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவு செய்தன. தினமும் ஒரு விலங்கு சிங்கத்திடம் செல்லும் என்று ஒப்புக்கொண்டன. சிங்கமும் அதற்கு சம்மதித்தது. நாட்கள் சென்றன. ஒரு நாள் ஒரு சிறிய முயலின் முறை வந்தது. அந்த முயல் மிகவும் புத்திசாலி. அது சிங்கத்தை பார்க்க செல்லும் வழியில் ஒரு பெரிய பழைய கிணற்றை பார்த்தது. கிணற்றின் தண்ணீர் மிகவும் தெளிவாக இருந்தது. அதன் முகம் நன்றாக தெரிந்தது. அதை பார்த்த முயலுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது. அது சிங்கத்திடம் கொஞ்சம் தாமதமாக சென்றது. சிங்கம் கோபமாக இருந்தது. ஆனால் முயல் அமைதியாக இருந்தது. பிறகு முயல் சிங்கத்தை அந்த கிணற்றின் அருகே அழைத்து சென்றது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தபோது தன்னுடைய பிரதிபலிப்பை பார்த்தது. ஆனால் அது இன்னொரு சிங்கம் இருப்பதாக நினைத்து உடனே கோபத்தில் கிணற்றுக்குள் குதித்தது. ஆனால் அங்கே வேறு எந்த சிங்கமும் இல்லை. இருந்தது வெறும் தண்ணீரும் அதன் பிரதிபலிப்பும் மட்டுமே. புத்திசாலி முயல் பாதுகாப்பாக வெளியே வந்தது. மற்ற விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியடைந்தன. மீண்டும் காட்டில் அமைதியும் சந்தோஷமும் திரும்பி வந்தது. குட்டீஸ்களே, இந்த கதையில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்வது என்னவென்றால், உடல் பலத்தை விட புத்திசாலித்தனம் பெரிய பலம். கோபமும் பெருமையும் தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும். இதுதான் புத்திசாலி முயலும் பெருமை கொண்ட சிங்கமும் பற்றிய கதை. நன்றி குட்டீஸ்களே. மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம்.